ஜெபம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா, இந்த வேளையிலும் நீர் எங்கள் மத்தியிலே வர வேண்டுமாறு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய வாஞ்சையை நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மையில் உள்ள வாஞ்சையினாலே நாங்கள் இந்த கொடுகையிலே கலந்து கொண்டு உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க தகப்பனே, நீர் எங்களுக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை நீர் கொடுத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகுதி இல்லாத எங்களை கூட நீர் தகுதிப்படுத்தி அப்பா, இந்த வேளையிலே நீர் எடுத்து பயன்படுத்துகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் தகப்பனே உடைய சமூகத்தில் பிரீதியா இருக்க வேண்டுமாறு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் என்ன எங்களுக்கு கற்பித்தீரோ அதை நாங்கள் இந்த இடத்திலே சொல்லத்தக்கதான ஞான இருதயத்தை எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்தும். எனக்கும் இங்கு கூடியிருக்கிற மற்றவர்களுக்கும் இது பிரயோஜனமா இருக்கத்தக்கதாக இந்த வார்த்தைகள் கிரியைகளை நடப்பிக்க வேண்டுமாறு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியாக நீர் செய்ய போகிற கிருபைகளுக்காக, தயவு இரக்கங்களுக்காக அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் மேன்மைப்படவும் நான் தாழ்த்தவும் உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மீதியான நேரத்தை உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறப்பா. துதிகன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். நேசிக்கிற இன்ப இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தகப்பனே ஸ்தோத்திரப்பா. இந்த நாளிலும் நான் எடுத்திருக்க தலைப்பு என்னன்னா, பெண்களாகிய நம்முடைய கடமைகள் என்ன? நம்முடைய கடமைகள் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த நாட்கள்ல நம்முடைய தேசமானது எப்படி செல்லுகிறது என்றால் அழிவின் பாதையில சென்று கொண்டிருக்கிறது. இந்த அழிவின் பாதையில சென்று கொண்டிருக்கிற மக்களையும் தேசத்தையும் நாம மீட்க வேண்டும் என்றால் நாம என்ன செய்யணும்னா, முழங்காலில் நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். நான் முதலாவது என்னை நான் எடுத்துக்கொண்டேன்னா, நான் இந்த ஊழியத்திற்காக என்னை நான் முதலாவது அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தருக்குள் நான் அர்ப்பணிக்கும் போது இந்த தேசமானது மீட்கப்படும். அப்ப நான் மட்டும் அர்ப்பணித்தால் போதாது, என்னோடு கூட அநேகரையும் நான் என்ன செய்யணுமா, அந்த வல்லமையான காரியங்களுக்கு நான் உட்படுத்த வாஞ்சிக்கிறேன். இப்போ செல்வி அம்மா செய்யறாங்கல்ல, ஒரு கூடுகையை போட்டு அதன் நிமித்தமாக அநேக பெண்கள் வரவும் வேத வசனங்களை கேட்கவும் ஜெபிக்கவும் ஒரு வல்லமையான கூடுகையை ஏற்படுத்தி இந்த தேசத்திற்காக இவங்க பாடுபடுறாங்க. அதை தேவன் வாய்க்க பண்ணுவார்னு நான் நம்புறேன். இது நிமித்தமாக இன்னும் அநேக கூடுகைகள் எழும்பும் என்பதையும் நான் நம்புறேன். அப்போ ஆதி திருச்சபை நாட்கள்ல பெண்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எழுப்புதலுக்காக பாடுபட்டார்கள். எப்படின்னா, கர்த்தரோடு கூட, கர்த்தருடைய ஊழியக்காரங்களோடு கூட, அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட, இப்படியாக அவங்க என்ன செய்தாங்கன்னா ஊழியத்தில் வாஞ்சை உள்ளவர்களாய் இருந்தாங்க. அடுத்து தங்களுடைய சாட்சி நிமித்தமாக பிறருக்கு உதவி செய்வதன் மூலமாக அந்த ஊழியத்திலே வளர்ச்சியுடையவர்களாய் அவங்க காணப்பட்டாங்க. அப்போ அதன் நிமித்தமாக அந்த தேசமும் அந்த மக்களும் எழுப்புதல் அடைந்தாங்க, ரட்சிப்பு அடைந்தாங்க, பாவ அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு எடுக்கப்பட்டாங்க என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆதி திருச்சபையில் உள்ள மக்கள் அதுல ரொம்ப பலன் உள்ளவங்களா காணப்பட்டாங்க. அவங்கள மாதிரி நம்ம இருந்தோம்னா கண்டிப்பா இந்த தேசம் என்னது ரட்சிக்கப்படும். அப்போ நாம் என்ன செய்யணும்னா, நம்முடைய மத்தியில நாம் நம்முடைய தேவனை உறுதியாக பற்றி பிடித்து கொண்டு நாம் எல்லாருக்காகவும் நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஆண்டவரோடு கூட நாம் என்ன செய்யணும், ஊழியங்களை செய்யணும். அந்த காலத்துல ஊழியம் செய்த ஸ்திரீகள் லூக்கா 8:3 பாருங்க. இதில் இயேசுவோடு அவரது சீடர்கள் மட்டுமன்றி பல பெண்களும் ஊழியத்திற்கு சென்றார்கள். வேறு சில பெண்கள் தங்கள் செல்வத்தை பயன்படுத்தி அவருடைய ஊழியத்தை தாங்கி வந்தார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். அதுல யார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். அப்ப அவங்க அந்த நாட்கள்ல, ஆதி நாட்கள்லயே இவங்கெல்லாம் ஊழியம் செய்தாங்க. தங்களை கொண்டும் தங்களுடைய ஆஸ்திகளை கொண்டும் அவர்கள் ஊழியம் செய்து அந்த பட்டணங்களிலிருந்து சிறலான ஜனங்கள் அவருக்கு கூடின போது அவங்க என்ன செய்றாங்க, கடவுளுடைய வார்த்தையை அவங்க என்ன சொல்லுகிறார்கள். அதன் மூலமாக, அந்த நற்செய்தி பணியின் மூலமாக அவங்க பிரயாசப்பட்டதுனால அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைத்தது. அந்த பணி செய்யும் போது அவர்களுக்குள்ள நிறைய குறைகள் காணப்படுச்சு. என்னன்னா, வேறுபாடுகள் வரும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லுவாங்க. இப்ப நம்மளை எடுத்துக்கிட்டாலே ஒரு கூடுகையில 20 பேர் இருக்கோம்னா 20 பேருக்கும்
தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் இருக்கும். இப்படி செய்தா நல்லா இருக்கும், இன்னும் நாம் இப்படி செய்தால் இந்த ஊழியம் சிறக்கும் அப்படிங்கிற தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கும். ஆனாலும் இவங்க அதுல சோர்ந்து போகாமல் கிளமந்தோடும் மற்ற உடன் வேலையாட்களோடும் கூட ஊழியம் செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்து நாமும் நம் தேவனிடம் என்னை பிரயோஜனமுள்ள பாத்திரமாக மாற்றும் என்று நாம் கேட்க வேண்டும். இப்படியெல்லாம் அவங்க ஊழியம் செய்யறாங்க. அந்த ஊழியத்தை நம்மளால செய்ய முடியும். இந்த நாட்கள்ல செய்ய முடியாவிட்டாலும் நாம் தேவனிடத்துல நம்ம கேட்கும் போது என்ன எடுத்து பயன்படுத்துங்க, உங்க கையில கொடுக்கப்பட்ட களிமண்ணாங்க, நீங்க அதற்கேற்ற ஒரு பாத்திரமாக எங்களை மாற்றுங்க அப்படின்னு நம்ம கேட்கும் போது அப்ப நம்மிடத்துல ஒரு எழுப்புதல் கண்டிப்பா கிடைக்கும். நம்மளை நாம் அர்ப்பணிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு எழுப்புதல் வரும். அடுத்து நம்முடைய வாழ்க்கையில எழுப்புதல், நம்முடைய வாழ்க்கையில மட்டும் எழுப்புதல் வந்தா போதாது, நம்முடைய குடும்பங்கள்ல எழுப்புதல் வரணும். ஏன்னா குடும்பத்துல அநேக பிரச்சனைகள் வரும், அநேக போராட்டங்கள் வரும். பிள்ளைகளால வரலாம், கணவனால வரலாம், உறவின் மக்களாக வரலாம், சகோதரர்களாக வரலாம். ஆனாலும் அதற்காக நம்ம போராடி ஜெபித்து நம்ம குடும்பத்துல ஒரு ஒற்றுமை, ஒருமன ஒற்றுமையை ஏற்படுத்தணும். அப்பதான் நான் மற்ற ஜனங்களுக்காக ஜெபிக்க முடியும். அப்படி நம்ம ஒரு சாட்சியா இருந்தாதான் மற்ற ஜனங்கள் மத்தியில நாம் ஒரு சாட்சியுள்ள குடும்பமா இருக்கும். அப்ப நம்மை பார்த்து நம்மை சார்ந்து இருப்பவர்கள், சுத்தி இருப்பவர்கள் என்ன செய்வாங்கன்னா ரட்சிக்கப்படுவார்கள் என்பதாக நாம் அறிகிறோம். அடுத்து அப்போஸ்தலர் 1:14 எடுத்துக்காங்க. அந்த 1:14 11 சீடர்களும் இயேசுவை பின்பற்றி எங்க போறாங்கன்னா, அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் என்பதாக நம்ம 14ஆம் வசனத்துல பாக்குறோம். அப்போ யாரு, நிறைய பேரு இருக்கிறாங்க. எதுக்காக? பேதுருவை என்ன செய்யறாங்க, சிறையில அடைத்திருக்கிறாங்க. பேதுரு அந்த இடத்துல இருக்கிறாரு, அவர்கள் மத்தியில நிக்கிறார். அந்த நேரம் சிறையில அடைக்கப்படல. அப்போ அங்க 120 பேர் எருசலேம்ல காத்திருக்காங்க. ஆதி திருச்சபையின் பெண்கள் தரித்திருந்து என்ன செய்யறாங்களா, கடவுளோடு ஜெபிக்கிறாங்க. அந்த வேளையிலே ஆவியானவர் என்ன ஊற்றப்பட்டார் என்பதை அறிகிறோம். முதல் அதிகாரத்துல ஆவியான, 2வது அதிகாரத்திலையும் ஆவியானவர் ஊற்றப்படுறார். ஏன்னா 120 பேர் அந்த இடத்துல யார் இருக்கா, இயேசுவின் தாயாகிய மரியாளும் சீடர்களும் மற்ற மக்களுமாக 120 பேர் இருக்கிறாங்க. அதுல பேதுருவும் இருக்கிறாரு. அப்போ அந்த பெண்கள் தரித்திருந்து அவங்க ஜெபிக்கும் போது ஆவியானவர் என்ன செய்யறாரா, ஊற்றப்படுறார். தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதா இருந்தது. அப்படியாக ஆவியானவர் என்ன செய்யறாரு, அவங்க மத்தியில ஊற்றப்படுறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக 2ஆம் அதிகாரம் 2ல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, ஆவியானவர் ஊற்றப்படுவது எப்படி இருக்குன்னா, பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அப்ப ஆவியானவர் அந்த இடத்துல எல்லாரையும் நிரப்பக்கூடியவர். அப்ப நம்ம வேண்டுதல் எப்படி இருக்கணும்னா, நம்மேல் ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும் என்ற ஒரு ஊக்கமான வேண்டுதல் நம்ம இடத்துல காணப்படணும். நம்மை நாம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நமக்குள்ள ஆவியானவர் இறங்குவார். அந்த ஆவியானவரை கொண்டு நாம் என்ன செய்யலாம்னா, அநேக மக்களை மாற்றக்கூடிய வல்லமை நமக்குள்ள கொடுக்கப்படும் என்பதை இதன் மூலமாக நம்ம காண்கிறோம். அப்போஸ்தலர் 4:31 எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க சொல்லப்பட்ட வசனத்தை கேட்டவர்கள் விசுவாசித்தார்கள். 4:31 அதுல என்ன நடக்குது பாருங்க. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாக சொன்னார்கள். அதனால அந்த இடத்துல விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவா இருந்தா. அப்போ அங்க ஒரு ஒருமன ஒற்றுமை வருது பாருங்க. நாம் கடவுளுக்குள்ள இருக்கும் போது, நமக்குள்ள நாம் விசுவாசிக்கும் போது, தேவனுடைய வசனங்களை விசுவாசிக்கும் போது, நாம் ஜெபம் பண்ணும் போது அந்த கூடியிருந்த இடம் என்ன செய்யுமா,
அசைவை காணும். பரிசுத்தாவினால நம்ம நிரப்பப்படும். அப்ப நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் ஒரு ஒருமன ஒற்றுமை என்பது கிடைக்கும் என்பதை நாம் கூடி ஜெபிக்கும் பொழுது தேவ வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் நாம் பார்க்க முடியும். அதே போல அப்போஸ்தலர் 12:12 12:12 எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்க வாராங்கன்னா, அவள் இப்படி நிச்சயித்து கொண்டு, யாரு? பேதுருவானவன். இந்த இடத்துலதான் பேதுரு சிறைச்சாலையில அடைக்கப்படுறான். 11-16 வசனங்களை நம்ம பார்த்தோம்னா பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறான். அவனுக்கு ஒரு தெளிவு கிடைக்குது. அவன் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்று சொல்றான். அவனுக்கு ஒரு விடுதலை கிடைக்குது, அந்த மக்களிட இருந்து விடுதலை கிடைக்குது. அவன் எங்க வாரான்னு பாருங்க. அவன் அந்த நிச்சயத்தோடு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வாரான். இவங்க எல்லாரும் ஜெபம் பண்ணியிருக்காங்க. அநேகர் அவன் விடுதலைக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ரோதை என்ற பெண் வந்து அவனுடைய காலடி சத்தத்தை கேட்டு அவ போறான். மத்தவங்க நம்பல, ஆனா அவன் தட்டினதை கேட்டு அவ போறா. ஆனா இவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க. ஆனாலும் எல்லாரும் என்ன சொல்றாங்க? நீ பிதட்டுகிறாய் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு அவர் தான் என்று உறுதியா சொல்றான். அவளுக்கு ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கைய தேவன் கொடுத்துறா. பேதுரு விடுதலையோடு வந்து விட்டான் என்பதை தெரியப்படுத்துறா. அப்ப அந்த பெண்கள் கூடி ஜெபிக்கும் பொழுதுதான் பேதுரு வெளியே கொண்டு வரப்படுறான். நம்ம கூடி ஜெபித்தா எத்தனையோ போராட்டங்கள் இருக்குது நம்முடைய தேசத்துல. இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா கேன்சர் பேஷண்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கணக்கெடுத்ததுல 1,00,000க்கு மேல இருக்காங்களா கேன்சர் பேஷண்ட் இந்தியாவுல. அப்போ எதனால அவ்வளவு தூரம் வந்துச்சு? உணவு பழக்க வழக்கமா இருக்கலாம், அல்லது குடியினால இருக்கலாம், விதவைகள் நிறைய பேர் இருக்காங்க. அப்ப நம்முடைய ஜபக்குறைவுன்னு நம்ம நினைச்சுக்கலாம். அந்த நாட்கள் அப்படி இருந்தாங்களா? கேன்சர் யாருக்காவது வந்துச்சா? இப்பதான் அதிகமா இருக்குது. ஏன் வந்துச்சு? அப்ப நம்முடைய பாவங்கள் தான். நம்முடைய பாவங்கள்னாலதான் நம்ம சிக்குண்டு இப்படிப்பட்டதான ஒரு கொடிய நோய்க்கு நம்ம ஆளாகிறோம். அப்போ இந்த கொடிய நோயில சிக்கி தவிர ஒவ்வொரு மக்களுக்காக நாங்க ஒருமன ஒற்றுமையோடு நாம் ஜெபித்தா நிச்சயமாக தேவன் இதை அகற்றி போடுவார். அவர் வல்லவரா இருக்கிறார். அவர்கிட்ட நம்ம கேட்கும் போது நிச்சயமா விடுதலை கொடுப்பாரு. என்ன பாவமா இருந்தாலும் பாவத்தை மன்னிக்கிறவர் தான் நம்முடைய தேவன். பாவத்திற்கு பதில் கொடுக்கிறவர் நம்முடைய தேவன் கிடையாது. அப்ப நான் என்னையும் தான் சொல்றேன். என்கிட்ட கூட விசுவாச குறைவு இருக்குது, ஜெபம் இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சில நேரங்கள்ல சோர்ந்து விடுகிறோம். எவ்வளவுதான் கேட்டாலும் ஏன் பதில் தரல, அப்படி ஒரு சோர்வ சத்ருவான நமக்குள்ள கொண்டு வரும் இல்லையா? அப்போ நான் சோர்ந்துறேன். அப்ப நான் ஜெப வாஞ்சி இல்லாம போயிடுறேன். அதுக்கப்புறம் நான் கடவுள்கிட்ட என்ன ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து, அப்பா நான் பாவம் செய்தேன்ப்பா, நான் உண்மை விடக்கூடாது, உன்னுடைய விசுவாசத்துல நான் உறுதியா இருக்கணும் அப்படின்னு நான் ஜெபிக்கும் போது அவற்றை எல்லாவற்றையும் நீக்க வல்லவ நம்மோடு கூட இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, பெண்களாகிய நாம் நம்முடைய தேசத்திற்காக கூடி ஜெபிக்க வேண்டும். நம்முடைய தேசத்துல அநேக காரியங்கள் நடக்கு. 1 2ன்னு கிடையாது. நம்முடைய ஆலயங்கள் எல்லாம் இடிக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய ஆலயங்கள் எல்லாம் மூலைக்கு மூலை, சந்துக்கு சந்து புதிதாக எழும்பிக் கொண்டே இருக்குது. எங்க ஏரியால பாத்தீங்கன்னா இப்படி திரும்பினா அந்த கார்னர்ல ஒரு அரச மரம் இருந்தா அதை ஒரு கவர் பண்ணி சிலைய வச்சு எழுப்பிடுறாங்க. அதை தாண்டி ஒரு 10 அடிக்கு தள்ளி போனா அங்க ஒரு அரச மரம் இருந்தா அதுல ஒரு சிலை. அதை தாண்டி ஒரு 10 அடி தள்ளி போனா வேப்ப மரம் இருந்தா அதுல ஒரு சிலை. அப்ப அப்படிப்பட்டதான சத்துருவின் கிரியை வந்து ஒரு இடத்துலயே நிறைய எழும்புது. ஆனா நம்முடைய ஆளுங்கள் எங்கேயோ 1 2 இருந்தாலும் அதை இடித்து போடணும்னு இவங்க மும்முரமா இருக்காங்க. அப்போ அந்த நம்முடைய ஆலயங்கள் இடிக்கப்படாதபடிக்கு நாம் என்ன செய்யணுமா? அதற்காக ஜெபிக்கணும். சத்ருவானவன் எழும்பாதபடிக்கும் நம்ம ஜெபிக்கணும். அப்போ சத்ருவானவன் எழும்ப முட்டாள்தனத்தினால பிள்ளைகள் என்ன செய்யறாங்கன்னா அழிந்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால அநேக அசம்பாவிதங்கள் நடக்கு. கும்பாமேளம்னு போறாங்க, ஒரு கூட்டம் அழிந்து போறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு ரட்சிப்பு இல்லை. அப்ப அந்த ரட்சிக்கப்படாத மக்களுக்காக நாம் என்ன செய்யணும்னா ஊக்கமா ஜெபிக்கணும். அடுத்து போதகர்களுக்கு நிறைய பாடுகள், போதகர்களுடைய குடும்பங்கள்ல கூட நிறைய போராட்டங்கள் இருக்கு. பிள்ளைகள் கீழ்ப்படியாத பிள்ளைகளா இருக்கிறாங்க, தன் மனம் போல நடக்கிற பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அவங்க சொல்ற உபதேசங்கள் நமக்கு தாங்கிற மாதிரி
அவங்களுடைய குடும்பங்கள்ல நிறைய காரியங்கள் நடைபெறுகிறது. அப்போ அதெல்லாம் காரணம் என்னன்னா சத்ருவானுடைய கிரியைகள். அந்த சத்ருவானுடைய கிரியைகளுக்காக நாம் ஊக்கமாக நம்முடைய போதகர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபத்துல நம்ம அவங்கள தாங்கணும், அவங்களுடைய ஊழியத்தை தாங்கணும், மிஷனரிகளை தாங்கணும். அடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப இருக்கிற பெரிய காலகட்டத்துல இருக்கிற பெரிய பிரச்சனைனா கோவை மாவட்டம் தான். கோவை மாவட்டத்துல அந்த சிவராத்திரி அன்னைக்கு நடைபெற போகிற அந்த காரியங்கள் நடைபெறாதபடிக்கு தேவன் அதை தடுத்து அந்த ஆலயத்தையே மூடி போடணும். அந்த ஆலயத்தை மூடி போடத்தக்கதான வல்லமை நம்ம தேவன் கொடுக்கணும். அப்படியாக நாம் அதற்காக நம்ம ஜெபிக்கணும். நம்ம ஒரே நாள்ல விடுதலை பெற முடியாது. நாம் நீண்ட நாள் தொடர்ச்சியா தேவனோடு போராடிக்கிட்டே இருந்தாதான். அந்த காலத்துல ஆதி திருச்சபையில் உள்ள பெண்கள் போராடினாங்க, ஊழியத்துக்கு கொடுத்தாங்க, ஊழியத்தை தாங்குனாங்க, ஆலயம் கட்டுமானத்திற்கு உதவி செய்தாங்க. அப்ப நாமும் நம்முடைய காரியங்களுக்காக, நம்முடைய தேவனுக்காக நாம் என்ன செய்யணுமா, நம்மை அர்ப்பணிக்கும் போது இந்த காரியங்கள் எல்லாம் என்ன செய்யுமா, எடுபட்டு போகும் அப்படிங்கிறது வேதத்துல இருக்குது. 4ஆம் சொல்றாங்களா, என் ஜனங்கள் என் தேசத்திற்காக கதறி அடும்போது எல்லாவற்றையும் நான் என்ன செய்வேன், எடுத்து போடுவேன்னு சொல்றாரு. அப்ப கண்டிப்பா அவர் நிச்சயமா செய்வார். அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகாதபடி விழித்திருந்து நாம் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதுக்கு எடுத்துக்காட்டி இந்தோனேஷியாவை சொல்லலாம். அந்த இடத்துல ஒரு எழுப்புதல் அடைந்தது. யாரால் அடைந்தது? பெண்களாக. அது முஸ்லிம் கண்ட்ரி தான். ஆனாலும் அந்த இடத்துல ஆலயத்துக்குள்ள பெண்கள் இருந்து கூடி ஜெபிக்கும் போது அந்த ஆலயத்தின் கூரையில நெருப்பு வந்துச்சான். அந்த நெருப்பு அணைக்கிறதுக்கு வெளியே உள்ளவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் அது அணையல, எரிந்து கொண்டே இருந்துச்சு. ஆனா கதவு மூடி இருக்குதேன்னு தட்டி உள்ள போகும்போது பார்த்தாங்கன்னா அநேக பெண்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்த யூத ஜனங்கள் என்ன செய்தாங்களா, முஸ்லிம் முகமதியர்கள் ரட்சிப்புக்குள்ளாக வந்தாங்க. அப்ப இந்தோனியா தேசம் எழுப்புதலை கண்டது என்பதாக நம்ம பார்க்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட இந்தோனியா தேசமே எழுப்புதலை அடைந்தா நம்ம இந்தியா தேசம் எழுப்புதல் அடையுமா அடையாதாங்கிற சிந்தனை நமக்கு வேண்டும். அடுத்தபடியாக தென் கொரியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா பால்யாங்சோ செய்த ஊழியத்துல ஒரு எழுப்புதலுக்காக யார் இருந்தாங்கன்னா அவங்களுடைய மாமியார் தான் பெண்களாக எல்லாரையும் கூட்டி ஜெபித்து அந்த தென் கொரியா தேசம் முழுவதுமே ரட்சிப்புக்குள்ளாக தேவனை தரிசிக்கிற நாடாக வந்துருச்சுன்னு பாக்குறோம். அப்போ இப்படியாக நாம் ஒவ்வொரு தேசத்துக்காக ஜெபிக்கும் போது நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து அப்போஸ்தலர் 9:36 யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாசையிலே தொர்க்காள் என்னும் அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தாள். அவ எப்படி ஊழியர் செய்தா அப்படின்னு பார்த்தா அவளுடைய நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மீதியாக செய்து கொண்டார். அப்ப ஏழைகளை நாம் நேசிக்கணும். நம்ம கிறிஸ்துமஸ்னா ஆடம்பரமா ட்ரெஸ் வாங்குறது கிறிஸ்துமஸ் கிடையாது, பலகாரம் செய்யறது கிறிஸ்துமஸ் கிடையாது. அந்த நாட்கள்ல தன்னிலும் பின்தங்கிய மக்களை, ஏழை எளிய மக்கள், யாராவது ஒரு 2 குடும்பம் அல்லது ஒரு 3 குடும்பம் நம்முடைய நிலைமைக்கு ஏற்றபடி ஒரு குடும்பத்துக்கு பலகாரங்களை கொடுத்து உதவி கர்த்தருடைய செய்தியை சொல்லலாம். இல்லைன்னா அவங்களுக்கு துணிமணிகளை எடுத்து கொடுத்து அவங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லி அவங்கள கிறிஸ்துவண்டை இழுக்கிறவங்களா நம்ம செயல்படலாம். அப்ப இதுல தொற்கால் என்ன செய்யறாருன்னா விதவைகளுக்கு எல்லாருக்குமே அவ துணிமணிகளை கொடுக்கிறாள். ஆனா அவ என்ன நடக்குது, அங்க வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். அப்ப யோப்பாலித்தாவுக்கு சமீபமாய் இருந்தது. அந்த இடத்துல பேதுரு வந்திருக்காரு. அவரை அழைத்து அவள் செய்த நற்கிரியைகளை எல்லாம் சொல்லி அந்த விதவைகள் எல்லாம் என்ன சொல்றாங்க, அழுறாங்க. எங்களுக்கு எப்படியும் தொற்கால் வேணும் அப்படின்னு அவங்க அழுறாங்க. அப்ப பேதுரு ஜெபித்து உயிருடன் எழுப்பினார். இதை கட்ட யோப்பா பட்டணத்தார் இவர் உயிரோடு எழுப்புறார். அப்ப அந்த அற்புதத்தை பார்க்கிற மக்கள், அப்ப நம்ம செய்யற செயல்களின் மூலமாக ஒரு அற்புதம் நடக்குது அப்படின்னா நம்ம இப்ப ஜெபிக்கிறோம் அநேகருக்காக. அந்த ஜெபிக்கிற ஜபங்கள்ல அற்புதம் கண்டிப்பா நடக்கணும். நம்ம கிட்ட கேட்கணும், நம்ம கடவுள்கிட்ட கேட்கணும், எனக்கு தாங்க, இவங்களை நீ வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது அவங்களுக்கு அற்புதம் நடக்கும்போது கண்டிப்பா அவர்களை பார்க்கிற மக்கள் நிச்சயமாக இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். இதை கண்ட யோப்பா பட்டணத்தார் என்ன செய்தாங்களா, அநேகரும் கர்த்தரிடத்துக்கு வந்தார்கள். இப்படியாக நாமும் நற்கிரியைகளை செய்யும் பொழுது நம்முடைய வெளிச்சம் எப்படி இருக்கும்னா பிரகாசமாய் இருக்கும். அப்ப நாம்
கடமைப்பட்டவர். நம்மளை இந்த இடத்துல வைத்திருக்கிறார். தாயின் கருவிலேயே நான் என்னை ரொம்ப நாள் நினைக்கிறது உண்டு. நான் நினைப்பேன், தாயின் கருவிலேயே தெரிந்து கொண்டேன்னு சொல்லிடு, ஒரு இமைப்பொழுது கைவிட்டேன், உருக்கமான இரக்கத்தால் சேர்த்து கொண்டேன்னு சொல்றீரு. எங்க அக்கா 2 பேரை நீங்க எடுத்துக்கிட்டீங்க, ஆனா என்ன எதுக்கு இத்தனை வயசு வரைக்கும் வச்சிருக்கீங்க? அப்பதான் சொன்னார், நீ போய் சுவிசேஷத்தை அறிவித்து மக்களை என்னண்டை திருப்பணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. இல்லைன்னா நான் என்னைக்கோ இறந்து போயிருப்பேன். அந்த நாட்கள்ல, அந்த சடுதியான நாட்கள்ல எனக்கு வெளிப்பட்ட வெளிப்பாடு அதுதான். நான் உன்னை வைத்திருப்பதின் நோக்கமே இதுதான். ஆனா நான் நினைக்கிறேன், இந்த கூடுகையில கலந்து கொள்ளுவேன், இதன் நிமித்தமா நான் தேவனை கனப்படுத்துவேங்கிறது நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த நாட்கள்ல இது நிறைவேறி கொண்டு இருக்கிறது. தேவன் எடுத்து பயன்படுத்தி அநேக இடங்கள்ல என்ன தேவன் எடுத்து பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார். சோர்வுல இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனையை சொல்றதுக்கு, அதன் நிமித்தமா அவங்க சந்தோஷமா ஆகுறதுக்கு. அப்போ சோர்ந்து போகிற மக்களை எழுப்புகிறது நம் ஜபம்தான். நாம் அவங்களுக்காக ஜபிக்கும் போது அவங்க விடுதலை அடைகிறாங்க. அப்ப யோப்பா பட்டணத்து மக்கள் எப்படி விடுதலை பெற்றார்களோ, தேவனை ஏற்றுக்கொண்டார்களோ, அப்படி நாம் என்ன செய்யணும், நமக்கு அருகில இருக்கிற புற மதர்கள் மத்தியில நாம் கொஞ்சம் ஒரு சின்ன சாட்சி தான் சொல்லணும். நிறைய சொல்ல முடியாது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும்னு நம்ம சொல்ல முடியாது. யார் உங்களுக்கு அற்புதம் செய்யறாரோ அவரை ஏற்றுக்கங்க அப்படின்னு சொல்லும் போதே அவங்க உணர்த்தப்படுவாங்க அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். அப்படிதான் நான் எல்லாத்தையும் சொல்றது. அடுத்து அப்போஸ்தலர் 16:14-15 பாத்தீங்கன்னா, பவுல் தரிசனம் கண்டு மக்கோதோனியா தேசத்திற்கு ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கு கூடியிருந்த ஸ்திரீகளுக்கு அவர் என்ன செய்ய, அங்கேயும் பாருங்க, பெண்கள் தான் கூடியிருக்காங்க, ஆண்கள் இல்ல. நம்ம தான் எந்த இடத்துலயும் கூடுறோம். வீண் காரியங்கள் வர்றது நம்மதாலதான், ஆசீர்வாதமான காரியங்கள் வர்றதும் நம்மளாலதான். அப்ப நம்ம எதை தெரிந்து கொள்ளணும்னா, ஆசீர்வாதமான காரியங்களுக்காக நம்மை அர்ப்பணிக்கணும். அப்ப அங்கேயும் கூடியிருக்கிறது யாரு? ஸ்திரீகள். அந்த இடத்துல பவுல் உபதேசிக்கிறாரு. அந்த பவுல் சொன்னதெல்லாம் கேட்டு கவனிக்கும்படி கர்த்தர் என்ன செய்யறாரு பாருங்க, அங்கு கிரியைகளை நடப்பு. நம்ம விதைக்கலாம், அது 60, 100, 1000 பலன் தருவதை விளைய செய்கிறவர் யாருன்னா கர்த்தர். பவுல் சொன்னதை எல்லாரும் கேட்டு ஏற்றுக்கொண்டிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நாம் இப்படி ஏற்றுக்கொண்டோம். அநேக நமக்கு ஆலோசனை சொல்றாங்க, ஆலயங்களுக்கு போறோம், போதகர் சொல்றாங்க. ஆனாலும் நாம் ஜெபம் பண்ணும் போதுதான் கர்த்தர் நம்மோடு என்ன செய்யறாரு, இடைப்படுறாரு. அப்ப அந்த இடத்துல கர்த்தர் என்ன செய்யறானா, ஒவ்வொரு மக்கோதோனியா மக்களுடைய இருதயங்களெல்லாம் திறந்தார். அப்போ அவளும் அவள் வீட்டாரும் என்ன செய்யறாங்களா, ஞானஸ்நானம் பெற்ற பின்பு, அதுல அவளும் அவள் வீட்டாருங்கிறது யார குறிக்குதுன்னா, கூடியிருந்த ஸ்திரீகளின் லீதியாள் என்பது லீதியாளை குறிக்கிறது. தியத்திரா ஊராலும் ரத்தாமரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாய தியத்தார் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். அந்த இடத்துல பெண்கள் இருக்காங்க, அதுல தியத்திராவும் இருக்கா. அவளும் அவள் வீட்டாரும் என்ன செய்யறாங்களாம், ஞான ஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தருடைய விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே தங்கியிருங்கள். இதுல என்ன சொல்லப்படுதுன்னா, நாம் ஊழியக்காரரை கனம் பண்ண வேண்டும். இந்த அதிகாரத்துல இந்த பகுதியில என்ன சொல்லப்படுதுன்னா, நாம் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்ம தொடப்படும் போது அந்த கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம வீட்டுக்கு அழைத்து அவங்கள கனம் பண்ணக்கூடியவங்களா இருக்கணும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம கனம் பண்ணாலும் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அப்ப நம்ம அவ என்ன செய்யறாரா, வருந்தி கேட்டார், ஊழியக்காரர்கள் நம் இல்லங்களுக்கு வரும்படி நாம் என்ன செய்யணுமா, அழைக்கணும். அப்ப நாங்கள் ஊழியக்காரரை தாங்க வேண்டும், எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று ஜெபிக்கணும். நாம் ரட்சிப்பை அடையும் போது நம்ம ஊழியக்காரர்களை தாங்கணும். இது ஒரு உதவி. இதன் மூலமாக ஒரு ரட்சிப்பு நமக்கு ஊழியம் நிறைவேறுகிறது என்பதை நாம் அறிகிறோம். அடுத்து அப்போஸ்தலர் 17:10-12 பாருங்க. பவுலும் சீலாவும் 10-12 பாத்தீங்களா? உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரேயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜப ஆலயத்தில் போனார்கள். பெரேயா பட்டணத்துல போய் பவுலும் சீலாவும் சும்மா இருக்கல, ஜப ஆலயத்திற்கு போறாங்க. அந்த பட்டணத்தார் எப்படி இருந்தாங்கன்னா,
மனு வாஞ்சியா இருந்தாங்க. அவங்க வசனத்தை ஏற்றுக்கொண்டு ஐயோ காரியங்கள் இப்படி இருக்குதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் அவங்க யாரை காட்டிலும் மேன்மை உள்ளவர்களா இருந்தாங்கன்னா தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளா இருந்தார்கள். அப்போ அந்த இடத்துல கிரேக்கர்கள் அதிகம் இருந்தாங்க. அதுல கிரேக்கரில் ஸ்திரீ புருஷர் அனைவரும் என்ன செய்தாங்களாம், விசுவாசித்தார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். இப்படியாக ஒவ்வொரு இடங்கள்லயும் கூடி ஜெபிக்கும் போது அநேகருக்கு பவுல் தேவனுடைய காரியங்களை சொல்லும் போது என்ன நடக்குதுன்னா எல்லாரும் விசுவாசிக்கிறவர்களாய் ஆனாங்க. அடுத்து நம்மளை போது ஒரு பாடுள்ள ஒரு தாய், அவங்க யாருன்னா மதர் தெரசா. அவங்க என்ன செய்யறாங்க பாருங்க, ஏசாயா 52:1-2 சொன்ன போது எலும்பு எலும்பு சீயோனேன்னு சொல்றாரு ஏசாயா தீர்க்கதரிசி. இந்த இடத்துல யார் எழும்புனதுன்னா மதர் தெரசா. கல்கத்தா பட்டணத்துல அவங்க எழும்பி, நேசரே என்னை நேசிப்பது போல நான் பிறரை நேசிக்க எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டு, நான் என்ன நேசிக்கிறேன்னா அதே போல நான் மற்றவங்களை நேசிக்க வேண்டும் அப்படி என்று எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டு தேவனுடைய அன்பை பிறரிடம் வெளிப்படுத்தினார்கள். எப்படின்னா ரோமர் 12:9-10 சொல்லப்படுற வசனத்தின்படி நம்முடைய அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள், சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுவதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு அந்த வசனத்தின் அடிப்படையில இவங்க என்ன செய்தாங்களாம், சகோதர ஒற்றுமையில இருந்தாங்க, பட்சமா இருந்தாங்க, அடுத்து கனம் பண்றதுல ஒருவருக்கு ஒருவர் முந்தி கொண்டு இருந்தாங்க. இதே சிந்தனை தான் யாருக்கு இருந்துச்சுன்னா ஏமி கார் மைக்கேல் அம்மாவுக்கும் இருந்துச்சு. எப்படின்னா நான் உங்களின் அன்பு கூறுவது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் கூற வேண்டும் என்பதாக அவங்க சொல்றாங்க. அப்ப மதர் தெரசா எப்படி இருந்தாங்கன்னா மக்களுக்கு சேவை செய்வதற்காக தாழ்மையாக தன்னை தாழ்த்தி கொண்டு அநேகரை குணப்படுத்துவங்களா இருந்தாங்க. நம்ம செய்வோமா இந்த காரியத்தை? யோசிச்சு பாருங்களேன். ஒரு குஷ்ரோகிய போய் சாதாரணமா நம்ம பக்கத்துல ஒரு கோல்டு பிடிச்சவங்க உட்கார்ந்தா கூட நம்ம யோசிப்போம், ஐயோ இது நமக்கு வந்துருமோ அப்படின்னு நம்ம யோசிப்போம் பொதுவான பேருந்துகள்ல செல்லும் போது, இல்லையா? ஆனா இந்த மதர் தெரசாமாவுடைய அன்பு எவ்வளவு பெரியது. அப்ப அன்பின் நிமித்தமாக அநேகர் மாற்றப்படுறாங்க. அவங்களுடைய அன்பின் நிமித்தமாக அந்த கல்கத்தா தேசத்துல அநேகர் மாற்றப்படுறாங்க. அவங்க ஊழியர் இன்னைக்கும் அவங்கள மேன்மையான ஒரு இடத்துலதான் நம்முடைய தேசம் வைத்திருக்கிறது. அப்போ அவங்க எவ்வளவு தூரம் தன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிக்கும் போது அவங்களுடைய வாழ்க்கை எப்படி மாற்றப்பட்டது, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவங்க எவ்வளவு தெளிவா செய்தாங்க பாருங்க. அதுதான் அன்பு, அதுதான் உண்மையான அன்பு. அப்ப மக்களுக்காக சேவை செய்வதற்காக தாழ்மையானார்கள். இயேசுவால் அவங்க என்ன செய்தாங்கன்னா கௌரவிக்கப்பட்டார்கள். அந்த களிமண் பாத்திரம் போல் இருக்க நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அது ஒரு களிமண் பாத்திரம் தான், தேவன் கையில கொடுக்கப்பட்ட களிமண் பாத்திரம். அதை எவ்வளவு அழகா தேவன் வடைந்து இந்த ஊழியங்களுக்கு பயன்படுத்தியிருக்காரு. அப்படிப்பட்ட ஊழியக்காரியா நாமும் இந்த தேசத்துல இருக்கணும். அடுத்து வேதாந்தத்துல இன்னொரு எடுத்துக்காட்டு இருக்கு. எஸ்தரை எடுத்துக்கிட்டீங்கன்னா வஸ்திய தள்ளி எஸ்தரை ஏன் தேவன் தெரிந்து கொண்டார்னா அது முன் குறித்தது. அவர் முன் குறித்ததுதான். எப்படி? அவருக்கு தெரியும் தாயின் கருவிலேயே அவர் தெரிந்து கொண்ட மகள். அதனால வஸ்தி அந்த இடத்துல தள்ளப்படுறதுக்கு காரணங்கள் அநேகம் சொல்லலாம். ஆனா அது தேவனுடைய சித்தம் மட்டும்தான். அந்த தேவனுடைய சித்தத்தினாலதான் எஸ்தர் அந்த இடத்துக்கு வரா. ஏன் வருகிறாள்னா தன்னுடைய மக்களை பாதுகாப்பதற்காக, தன்னுடைய தேசத்தின் யூத குல மக்களை பாதுகாப்பதற்காக தேவனை அவளை ஒரு தெரிந்து கொண்ட பாத்திரமாக அந்த இடத்துல வைக்கிறார். அப்ப அவ என்ன செய்யறா? பெருமையில இருக்கிறாளா? இல்ல. அவ தன்னையும் தன்னை சார்ந்தவர்கள், மொத்தைக்காய் சொல்றாரு, இப்படியாக சூசான் நகரத்திற்கு போயிருக்குது, நம்ம குல மக்கள்லாம் அழிந்து போவான்னு அவர் சொல்லும் போது அவ என்ன செய்யறா? நீங்களும் போய் உபாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, நானும் என் தாதிமாரோடு இருந்து. அவ தனியா உபாசம் இல்ல, தனி உபாசம் இல்ல, கூடிதான் அவ ஜெபிக்கிறா. தாதிமாரோடு இருந்து நானும் உபவாசித்து ஜெபிப்பேன், அப்பொழுது நம் மக்கள் என்ன செய்வாங்க? விடுதலை அடைவாங்கன்னு அவ ஜெபிக்கிறா. 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் போது அந்த யூதகுல மக்களுக்கு வந்த அழிவானது எடுத்து போடப்படுகிறது. அப்ப நம்ம என்ன செய்யணுமா? நாம் தேசத்துக்காக நாமும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கணும். அடுத்து நீதிமொழிகள்ல நிறைய சொல்லப்படுது. குணசாலியான ஸ்திரீ
விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அடுத்து புருஷனுக்கு அவ எப்படி இருப்பான்னா கிரீடமா இருப்பா. அப்போ குணசாலியான ஸ்திரீ இருக்கிற வீடு எப்படி இருக்குமா, ஒரு சமாதானமா இருக்கும். இவ அநேக ஸ்திரீகளை பார்க்கிலும் எப்படிப்பட்டவள், மேன்மையானவள் என்பத சொல்லப்படுகிறது. அடுத்து யாக்கோபு 5:13 என்ன சொல்றாரு பாருங்க. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ணணும். யாரா இருந்தாலும் சரி, நம்ம கூட இருக்கிறவங்களா இருக்கலாம், நம்முடைய தேசத்துல இருக்கிறவங்களா இருக்கலாம், அண்டை அயலகத்தாரா இருக்கலாம். யார் துன்பப்பட்டாலும் நாம என்ன செய்யணுமா, ஜெபிக்கணும். வியாதிப்பட்டா ஜெபிக்கணும். அடுத்து அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி நாம் என்ன செய்யணுமா, ஜெபம் பண்ணணும். அப்போ நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது நாம் கேட்டுக்கொள்ளுகிற காரியங்கள் நமக்கு என்ன செய்யுமா, கொடுக்கப்படும் என்பதாக நாம் பார்க்கிறோம். அப்போ நாகமான எடுத்துக்காங்க. நாகமான் அவனுக்கு எப்படி குஷ்டரோகம் நீங்கிச்சு? ஒரு சிறு அடிமையாக கொண்டு செல்லப்பட்ட ஒரு சிறு பெண் தான். அவன் சொல்லாமலே இருந்திருக்கலாம். அவன் தான் நம்மளை அடிமையா கொண்டு வந்து வச்சிருக்கானே, நம்மையே அவனுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கணும், நாம் தெரிந்ததையே அவனுக்கு சொல்லணும் அப்படின்னு அவன் நினைக்கலாம். அந்த இடத்துல கர்த்தர் கொடுத்த ஞானத்தினால அவன் என்ன செய்யறா, அவளுடைய எஜமானி கிட்ட போய் சொல்றான். அவன்கிட்ட சொன்னா கூட ஏதாவது செய்திருவான், நம்மளை அடிச்சிருவான், துன்பப்படுத்துவான் அப்படிங்கிற எண்ணம் இருந்து அவ எஜமானி கிட்ட போய் சாந்தமா சொல்றான். அதான் கடவுளுடைய பிள்ளைகளுக்கும் அடுத்த பிள்ளைகளுக்கும் உள்ள வேறுபாடு. நம்ம சாந்தமா சொல்லுவோம், அடுத்தவங்க கோபமா சொல்லுவாங்க. அப்ப அவ சாந்தமா சொல்லும் போது அதை ஏற்றுக்கொண்டு அந்த ஆலோசனையை கணவனுக்கு சொல்லும் போது அவன் போய் என்ன செய்யறான், குணமடைகிறான். அப்பவும் அவன்கிட்ட ஒரு கெட்ட குணம், கீழ்ப்படிதலின் எண்ணம் இல்லை. அப்போ வேலைக்காரன் சொல்றான், வேற ஏதாவது செய்ய செஞ்சுதான் சொல்லியிருப்போமே, நம்ம 7 தடவை யோர்தான்ல குளிக்கிறதுல என்ன தப்பு, அவர் வெளியே வராட்டா என்ன அப்படின்னு சொல்லி தேவனுடைய மனுஷனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிய அந்த வேலைக்காரன் சொன்னதுனால அவன் கீழ்ப்படிந்து குளிக்கும் போது அவனுடைய மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறுது. அப்போ பெண்களாகிய நாம் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து நாம் எந்த காரியத்தையும் செய்யும் போது ஒரு முறுமுறுப்பு இல்லாம, ஒரு கோபம் இல்லாம, குணசாலியாக நாம் செயல்படும் போது நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் அதிசய அற்புதங்களை செய்வாரு. நாம் கேட்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் தேவன் நிச்சயமாக பதில் அளிப்போம். இந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய கடமைகள் என்ன அப்படின்னா, நம்முடைய கோவை பட்டணத்துக்காக, நம் தேசத்துல கேன்சர்னால துன்பப்படுகிற மக்களுக்காக, போதையில இருக்கிற அடிமைப்பட்டு மக்களை துன்பப்படுத்துகிற மக்களுக்காக, பண ஆசையினாலே கொலை கொள்ளை என்ற காரியங்களை செய்கிற ஒவ்வொரு மக்களுக்காக, மதுவினாலே விதவையாகிற ஒவ்வொரு பெண்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது அவர்களுடைய சிறையிருப்பை தேவன் நிச்சயமா நமக்கு மாற்றுவார். அப்ப நாம் இந்த நாள்ல என்ன செய்யணும்னா, ஒரு தீர்மானம் எடுக்கணும். தகப்பனே, எங்களை நாங்கள் உங்களுடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த வேளையிலே நாங்கள் எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த மக்களுக்காக நாங்கள் ஒருமன ஒற்றுமையோடு தினந்தோறும் நாங்கள் உங்களுடைய பாதத்திலே அமர்ந்து, எப்பொழுது உங்களுடைய ஆலயங்களிலே தீபமானது எழுந்து பிரகாசிக்கிறது போல நாங்களும் ஜபத்திலே எழும்பி பிரகாசித்து, அப்பா உம்மிடத்துல இருந்து நாங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க நம்ம கேட்கணும். கண்ணீரோடு விதைக்கிறவன் நிச்சயமாக கெம்பீரத்தோடு அறுப்பான்னு வேத வசனம் சொல்லுது. வேதத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிற நாம் இன்னுமாக மந்த புத்தி உள்ளவர்களாக இருந்தால் கேடுபாடான இந்த உலகம் அழிந்து போவதற்கு நாமும் ஒரு காரணம். நம்மிடத்திலும் நியாயம் விசாரிக்கும் போது தேவன் கண்டிப்பாக கேட்பார், நீ என்ன செய்தாய் மகளே, உன்னுடைய குடும்பத்திற்காக, உன்னுடைய தேசத்திற்காக, அருகாமையில் இருக்கிற மக்களுக்காக, அல்லல் படுகிற மக்களுக்காக, துன்பப்படுகிற மக்களுக்காக, அப்பா சத்துருக்கள் எழும்பி இருக்கிற தேசத்திற்காக நீ ஜெபிக்காமல் என்ன பயணி கொண்டு இருந்தாய், உறங்கி கொண்டு இருந்தாயோ என்று கேட்பார். அந்த நாட்களிலே நாம் எங்கே போவோம்? நாம் யாரை நாடி போவோம்? நாம் அதுக்கு ஒப்பு கொடுக்காதபடி இந்த நாளில் இருந்து, இந்த நிமிடத்தில் இருந்தாகிலும் நாம் நம்மை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து இந்த உலகத்திற்காக, இந்த தேசத்திற்காக, அழிவின் பாதையிலே செல்கிறதான இந்த காரியங்களுக்காக, எங்க பார்த்தாலும் பூமி அதிர்ச்சி, நில நடுக்கங்கள், அப்பா வெள்ளங்கள், இந்த காரியங்கள் எல்லாவற்றிலிருந்து தேவன் நமக்கு விடுதலை தரணும். கொள்ளை நோயிலிருந்து விடுதலை தரணும். இதுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, இந்த நாளிலும்
அடியாளோடு நீ பேசிய கிருபைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இத்தனை நாட்கள் நாங்கள் வெறுமையாக இருந்தாலும் தகப்பனே நீர் என்னோடு பேசினீர். இந்த வேளையிலே நீ மகளே என்ன செய்கிறாய் என்று கேட்டீரே, அதற்காக நன்றியோடு துதிக்கிறப்பா. இந்த நாளில் ஒழுங்காக ஒவ்வொரு நாளும் உடைய பாகத்திலே அமர்ந்து கண்ணீரோடு நாங்கள் விதைத்து கம்பீரத்தோடு அறுக்கத்தக்கதான காரியங்களை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டுமாறு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய சோர்வுகளோ, எங்களுடைய பலவீனங்களோ, எங்களுடைய அசதிகளோ அல்லது எங்களுடைய வீணான சிந்தனைகளோ எங்களை கெடுக்காதபடிக்கு ஒவ்வொரு வேளையிலும் ஒவ்வொரு நாளிலும் எப்படி தாவீது 3 வேளை ஜெபித்தானோ, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எப்படி 3 வேளை ஜெபித்தார்களோ, அப்படியாக நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து இந்த மக்களுக்காக, எங்களுடைய குடும்பத்திற்காக அல்ல அப்பா, இந்த மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும் போது நீர் எங்களுடைய குடும்பத்திலே எல்லாவற்றையும் தருவீர், எங்களுடைய பிள்ளைகளை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வருவீர் என்று நாங்கள் நம்புகிறோம் அப்பா. பொன்னும் பொருளும் வேண்டாம் தகப்பனே, உங்களுடைய ரட்சிப்பு மட்டும் எங்களுடைய குடும்பங்களிலே இருந்தால் போதும் அப்பா. மற்றவைகள் எல்லாம் எங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கோம். சாலமோன் ஞானத்தை கேட்டான், நீர் அவனுக்கு எல்லாவற்றையும் கூட கொடுத்தீர். அப்படியாக நாங்கள் ரட்சிப்பை கேட்கும் போது எங்களுடைய பிள்ளைகளுக்கும் எங்களுடைய தேசத்திற்கும் எல்லாவற்றையும் நீ கூட கொடுக்க போகிற கிருபைகளுக்காக, தயவு இரக்கங்களுக்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். வேலை இல்லாத பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம் அப்பா. எத்தனையோ லட்சம் பேர் வேலை இல்லாமல் இருப்பதை நாங்கள் அறிகிறோம். ஒவ்வொருவருக்கும் ஏற்ற வேலைகளை தாங்க தகப்பனே. எங்களுடைய தேசத்தை ஆசீர்வதிங்கப்பா, எங்களுடைய தேசத்தை ஆசீர்வதிங்கப்பா. வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் கண்ணீரோடு விதைக்கிறோம் தகப்பனே. நாங்கள் கம்பீரத்தோடு அறுக்க நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நான் தகப்பனே அடியாளை உடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். நான் ஒன்றுமே இல்லையப்பா, நான் கந்தை தூசி குப்பை, ஆனாலும் என்னை இந்த வேளையில நீ பயன்படுத்தினீரே, உமக்கு நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா. மீதியான உடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். நேசிக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்கள் அன்புள்ள தகப்பனே. ஆமீன் ஆமீன் ஆமீன்.